அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் எத்தனை நாட்களுக்கு மழை நீடிக்கும், காவிரி படுகை மாவட்டங்களில் கனமழை தொடருமா என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் வேதவள்ளி. தமிழகத்துல பரவலாக கனமழை பெய்திருக்கு. முதல்ல 2 விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். 1, வங்கக்கடல்ல நமக்கு இப்போது சலனம், குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ புயலோ எந்த ஒரு சலனமும் வங்கக்கடல்ல இப்போதைக்கு கிடையாது. இது 1. 2வது, இந்த மிக கனமழை அப்படிலாம் இருக்கு இல்லையா, இது நீண்ட காலத்துக்கு தொடரப்போவதும் கிடையாது. ஏன்னா வங்கக்கடல்ல எந்த சலனமும் கிடையாது அப்படின்றதுனால இந்த கனமழையோ மிக கனமழையோ நீண்ட நாட்களுக்கு தொடரப்போவது கிடையாது. அதனால மக்கள் அச்சமடைய வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டு எதனால மழை அப்படின்றத இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். நமக்கு கிழக்கு திசை காற்று வீசி கொண்டிருக்கு இல்லையா, இந்த கிழக்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமாக தான் தமிழகத்துல பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இது நமக்கான பருவமழை காலம் இல்ல அப்படின்னாலுமே கூட நமக்கு கடற்பகுதியிலிருந்து உள் நுழையக்கூடிய இந்த காற்றுடைய வேக மாறுபாடு காரணமாக நமக்கு பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. சரி, கடந்த 24 மணி நேரத்துல மழை பொழிவு எப்படி இருந்திருக்கு அப்படின்றத இது நம்ம பார்த்தா தெரியும். திருநெல்வேலி மாவட்டத்துல அதிகபட்ச மழை அப்படின்றது பதிவாயிருக்கு 15 சென்டிமீட்டர். அதே மாவட்டத்துல 4 முக்கு பகுதியில நமக்கு 14 சென்டிமீட்டர், அதாவது மிக கனமழை அப்படின்றது திருநெல்வேலி மாவட்டத்துல பதிவாயிருக்கு. அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்துல தரங்கம்பாடியிலையும் பார்த்தோம்னா 12 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்குது. குறிப்பாக இந்த டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல தான் நமக்கு கனமழை மிக கனமழை அப்படின்றது பதிவாயிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் மிதமான மழை அப்படின்றது தான் பெய்து வருகிறது. அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்கும் சென்னையில மிதமான மழை தொடரும் அப்படின்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி, வானிலை ஆய்வு மையத்தால அடுத்த 24 மணி நேரம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். திருநெல்வேலியில ஏற்கனவே மிக கனமழை பெய்தது இல்லையா, அங்க மிக கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டோடைய முதல்ல இருந்து, அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் பெய்ய வேண்டிய மழையின் அளவு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 1 சென்டிமீட்டர். ஏன்னா இந்த பருவமழை காலம் நமக்கு கிடையாது அப்படின்றதுனால 1 சென்டிமீட்டர் மழை தான் பதிவாயிருக்கணும். ஆனா பெய்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாயிருக்கு. இது இயல்பை விட 54% அதிகம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த மழை பொழிவு அப்படின்றது நமக்கு தற்காலிகமான ஒரு மழை பொழிவு தான். இது நீண்ட நாட்களுக்கான மழை பொழிவும் இருக்காது. நீண்ட நாட்களுக்கு நமக்கு அச்சம் தரக்கூடிய வகையில பாதிப்பையும் இது ஏற்படுத்தாது. இது வெதர் வித் வேதா. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.